Hello students, today we are going to discuss about the last part of the first lesson, matrix and determinants. Last part we are going to discuss about the solutions of the linear equation, particularly non-homogeneous linear equation. Homogeneous na enna, non-homogeneous na enna அப்படிங்கறத சொல்றேன். ஒரு ஈக்குவேஷன் simultaneous equationல homogeneous-ஆ இருக்கணும்னா அந்த கான்ஸ்டன்ட் பார்ட் எல்லா simultaneous equation-ஐயும் constant part 0-வா இருந்தா that is called as homogeneous equation. Constant part வந்து not equal to 0, அதாவது எல்லாமே all the constant parts not equal to 0-வா இருந்தா that equation is called as, that simultaneous equation is called as non-homogeneous equation. Non-homogeneous equation-க்கும் homogeneous equation-க்கும் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா சொல்யூஷன் வரும்போது திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், இதெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம 9th and 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ 12th ஸ்டாண்டர்டில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த கிளாஸில் என்ன பார்த்தோம்னா கிராமர்ஸ் ரூல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட் மெத்தட் எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது. அந்த ரேங்க் மெத்தட் சொல்யூஷனுக்கு புதுசாக ஒரு தியரம் இருக்குது. that theorem is called as Cauchy-Capilli theorem. A system of linear equation written in matrix form Ax is equal to b. ஒரு லீனியர் ஈக்குவேஷனை எப்படி Ax is equal to b எழுத தெரியும் உங்களுக்கு. இன்வர்ஷன் மெத்தட்லேயும் பார்த்துருப்பீங்க, கிராமர்ஸ் ரூல் மெத்தட்லேயும் பார்த்துருப்பீங்க. is said to be consistent if and only if rank of AB equal to rank of A. The ABங்கிறது ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ், அந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கையும் அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறேன். ரேங்க் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரோ எக்கிலான் ஃபார்மில் எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாடலில் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் கண்டுபிடிக்கிறேன். அந்த ரெண்டு ரேங்க்குமே ஈக்குவல் சொன்னாலே the system is said to be consistent. கன்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா we are getting the solution. That is we are the two, இப்போ 2-dimensional டயக்ராமாக இருந்தாங்கன்னா 2 lines meet at a point or the 2 lines coincident or the 2 lines parallel அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பிளேன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா the 3 planes, ஏன்னா 3 ஈக்குவேஷன் வேணும், 3 வேரியபிள் இருக்கிறாங்க. 3 planes meet at a point, 3 பிளேன்ஸில் 3 பிளேனுமே ஒன்னோட ஒன்று கோயின்சிடென்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி 2 பிளேன் கோயின்சிடென்ட்டாக இருந்து இன்னொரு பிளேன் தனியாக இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா எந்த இடத்துல மீட் பண்ணுறது, எத்தனை இடத்துல மீட் பண்ணுறது அப்படிங்கிறத ஜாமெட்ரிக்கலாக நம்ம சொல்லலாம். அதே இதை நம்ம எது வழியாக சொல்கிறோம்னா ரேங்க் மெத்தடில் how many solutions we are getting அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, சரி, அதில் சில நோட் பாருங்கள். ரேங்க் ஆஃப் AB ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 3 வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதுறேன். அந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வேரியபிளுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா we can certainly say that the system is consistent with unique solution. Is it clear? அடுத்தது பாருங்க, rank of AB equal to rank of A equal to n minus k. K-ங்கிறது not equal to 0. Then the system is consistent with infinitely many solution with the எத்தனை parametersனா k parameters. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 3 unknowns இருந்ததுன்னா rank of AB-யும் rank of A-யும் 3-ஆ இருந்தா the system is consistent with the unique solution சொல்றேன். சப்போஸ் 3 unknowns இருந்து எனக்கு AB-யோட ரேங்க்கும் A-யோட ரேங்க்கும் 2 மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3ல 1 லெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. அப்போ இந்த k is called as the system with having k parameters, that is 1 parameter. 1 parameterனா ஒரு வேரியபிளை நான் t-ன்னு அசியூம் பண்ணி மீதி இருக்கிற x-ஐயும் y-ஐயுமோ, இப்போ z-ஐ t-ன்னு அசியூம் பண்ணனா x y-ஐ கண்டுபிடிப்பேன், x-ஐ t-ன்னு அசியூம் பண்ணால் y z-ஐ கண்டுபிடிப்பேன், அதே மாதிரி y-ஐ t-ன்னு அசியூம் பண்ணால் x z-ஐ கண்டுபிடிப்பேன். எதை வேணாலும் நம்ம அசியூம் பண்ணுவோம். Is it clear? ஓகே, இப்போ சப்போஸ் ரேங்க் ஆஃப் AB ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 1ன்னு வந்து வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இஸ் 3. அப்போ K என்னவா மாறுதுன்னா 3 மைனஸ் வாட் கிவ்ஸ் 1ன்னு பார்ப்போம். K இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ அந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்னா 2 பேராமீட்டரில் கிடைக்கும். அப்போ 2 வேரியபிளை
நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பேராமீட்டரை அசியூம் பண்ணிக்கணும். எஸ் அண்ட் டி, பி அண்ட் கியூ, எல் அண்ட் எம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். 2 வேரியபிள் அசியூம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக we can get the third variable in terms of the other 2 variables. அப்படி கிடைச்சா that is called as the system is consistent with how many solutions? Infinitely number of solutions. Many solutions உங்களுக்கு கிடைக்கும். எப்போ rank of AB equal to rank of A equal to n இருந்தா unique solution. n minus k, k is known as the parameter of the given system of equation, consistent with infinitely many solutions. சரி மிஸ், இப்போ rank of AB rank of A ஈக்குவலாக இல்லை. rank of AB வந்து 3ஆ இருக்கு. rank of A என்னவா இருக்காதுன்னா 4ஆ இருக்க முடியாது. ஏன்னா ஏங்கிறது வந்து சப்செட் ஆஃப் தி AB செட். ஏபிக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A இருக்குது. அப்போ rank of AB 3ஆ இருந்தால் rank of A என்னவா இருக்கலாம்னா 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருந்தால் we are saying that the system is inconsistent. The meaning of inconsistent is we have no solution. எப்போ மிஸ் நோ சொல்யூஷன் சொல்லலாம்? இப்போ ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்களேன். 2 ஸ்ட்ரைட் லைனும் பேரலாக போச்சுன்னா they will not meet. அப்போ ரெண்டுமே மீட் பண்ணாத போது நோ சொல்யூஷன். இப்போ ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க. 3 பிளேன், 3 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் ஷீட்டு, ஃபர்ஸ்ட் ஷீட், அதுக்கு மேலே செகண்ட் ஷீட், அதுக்கு மேலே தேர்ட் ஷீட். ஒன்று மேலே ஒன்று மெர்ஜ் ஆகலை, ஒன்று டச் பண்ணாமல் தனித்தனியாக 3 ஷீட் வைக்கிறேன். அப்படி இருந்தால் அந்த 3 ஷீட் என்ன ஒன்னோட ஒன்று மீட் பண்ணல. ஸோ the 3 planes will not meet. That is, the system is inconsistent and it has no solution. எப்படி இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சில சமம் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ரவுச்சி-கேப்பிலி தியரத்துக்கும் இன்னொரு மெத்தட் இருக்கு. that is called as Gauss elimination method. அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா there is no lot of difference between these 2 methods. ரேங்க் வழியா சொன்னா இதுக்கு பேர் ரவுச்சி-கேப்பிலி தியரம், ஆர் பேராமீட்டர் வச்சு சொல்றதுக்கு பேர் ரவுச்சி-கேப்பிலி தியரம். நான் வந்து பேராமீட்டரே கொண்டு வரல, ரேங்கையும் கொண்டு வரல. Gauss elimination method is same as this method. அதே ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துடுறேன். உங்களோட சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை அதே மாதிரி ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றி ரேங்கே போடாமல் ஃபோல்டிங் பேக் மெத்தட், அதாவது பேக் சைட்லேருந்து we are coming to the result. That is, we are finding the solution of x, y, z. அப்படி இருந்தால் that solution by using that method is called as the solution by using what? Gauss elimination method. இந்த Gauss elimination method நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வந்து கிராமர்ஸ் ரூலோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோ ஒன்லி ஃபார் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். பட் இந்த Gauss elimination method அண்ட் ரவுச்சி-கேப்பிலி தியரம், ரேங்க் மெத்தட், இது ரெண்டுமே வந்து நான் சிங்குலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எனி ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3/3 தான் இருக்கணும், 2/2 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஆர்டர் வந்து 3/4 இருக்கலாம், 4/3 இருக்கலாம். அதுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம்? யூசிங் த ரேங்க் மெத்தட் ஆர் Gauss elimination method we can find out the solution. பட் Gauss eliminationக்கு இதுக்கு இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, இது ரேங்க் வழியாக நம்ம போட போகிறோம். ரேங்க்குங்கிற ஒரு பாட்டு நான் சொல்லுவேன். இதில் தான் ரேங்க் மெத்தடில் Gauss elimination மெத்தடில் இந்த சேம் மெத்தட் தான். ஆனால் எதை யூஸ் பண்ண மாட்டோம்? ரேங்க்குங்கிற கான்செப்ட் இல்லாமல் ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா பேக் மெத்தடில் பேக் வழியாக, அதாவது நமக்கு கடைசியில் ரோ எக்லான் ஃபார்மில் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் இன் ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றுறோம். அந்த மேட்ரிக்ஸை நான் என்ன செய்கிறேன்னா திருப்பி அகைன் ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா சொல்யூஷன் போடுறோம். we will do lot of sums using this one. ஒரு சம் வந்து எப்படி ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Test the consistency of system of equation. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சாரி 4 ஈக்குவேஷன். x minus y plus z is equal to -9, 2x minus y plus z is equal to 4, 3x minus y plus z is equal to 6, 4x minus y plus 2z is equal to 7. 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் x, y, zங்கிற 3 வேரியபிள் தான் இருக்கு. இதை டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி. ஸோ உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரும், மிஸ் இதை இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா எந்த மாடலில் போடுறது? இன்வர்ஷன் மெத்தடில் போட முடியுமானா முடியாது. ஏன்னா 4 ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஓகேயா? 3 வேரியபிள் தான் இருக்குது. அதனால் இன்வர்ஷன் மெத்தட்லையும் போட முடியாது, கிராமர்ஸ் ரூல் மெத்தட்லையும் போட முடியாது. நெக்ஸ்ட் we are going to discuss about எது ரேங்க் மெத்தடா Gauss எலிமினேஷன் மெத்தடான்னு பார்ப்போம். போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். ரேங்க் மெத்தடில் ரேங்கை வச்சு போட போகிறோம். Gauss எலிமினேஷனில் ரேங்க்குங்கிற கான்செப்டை காமிக்காமல் அப்படியே பேக் மெத்தடில் சொல்யூஷன் போடுறோம்.
ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா பட் பெஸ்ட் மெத்தட் இஸ் என்ன மெத்தட்னா ரேங்க் மெத்தடில் சொல்யூஷன் போடுறது தான் பெஸ்ட் மெத்தட். ஸோ டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி. டெஸ்ட் த கன்சிஸ்டன்சினா என்னென்னா வெதர் வி ஆர் கெட்டிங் சொல்யூஷன் ஆர் வி ஆர் கெட்டிங் யூனிக் சொல்யூஷன், we are getting infinitely many solution or we are getting no solution அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் போட போகிறோம். இதை முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றிக்கிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ் என்ன வரும்? 1 -1 1 2 -1 1 3 -1 1 4 -1 2 into எத்தனை வேரியபிள் தான் இருக்குன்னா x, y, z equal to -9 4 6 7. புரியுதா? இப்போ உங்களுக்கு this matrix is called as coefficient matrix. இதை நான் a ன்னு சொல்லுவேன், இதை நான் x ன்னு சொல்லுவேன், இதை நான் b ன்னு சொல்லுவேன். This is called as coefficient matrix. இந்த coefficient matrix ஓட இந்த கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து எழுதினா அதுக்கு பேர் என்னன்னா augmented matrix. So we are going to find out the augment matrix. Matrix is AB equal to 1 -1 1 -9 2 -1 1 4 3 -1 1 6 4 -1 2 7. உங்களுக்கு எப்படி வந்து எலிமினேஷன் பண்ணணும், அதாவது ரோ எக்லான் ஃபார்முக்கு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மாடலை மாற்றிட்டேன். R1ல கரெக்டாக 1 இருக்குது. இது கீழே வரக்கூடிய 3 எலிமெண்ட்டையும் நான் என்னவா மாற்றணும்? 0வா மாற்றணும். எப்படி மாற்றலாம்னா R2 implies R2 minus 2R1. ரேங்க் நல்லா தரவா தெரிஞ்சிங்கன்னா நிமிஷமாக போட்டுடலாம். அடுத்தது R3 implies R3 minus 3R1. கிளியர்? அடுத்தது R4 implies R4 minus 4R1. So AB is equivalent to ஒன்னா மாத்திட்டேன். I am not disturbing the first row. 1 -1 1 -9. R2 implies R2 minus 2R1. இந்த R1 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 -2 2 -18. So R1 நான் டிஸ்டர்ப் பண்ணல. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இதையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் 2 -2 0 -1 plus 2 1 1 -2 -1 4 plus 18 22. புரிஞ்சுச்சா? அடுத்தது R3 implies R3 minus 3R1. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரோவை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 3 -3 3 -27. R3 இங்கே ஆல்ரெடி இருக்கு, இதை சப்ராக்ட் பண்ணாங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வரும். 3 -3 0 -1 plus 3 2 1 -3 -2 6 plus 27 33. கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து என்ன பண்றேன்னா R4 பார்க்கணும். R4 implies R4 minus 4R1. அப்போ இது என்ன பண்ணணும்? R1 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4 -4 4 -36. இப்போ R4ஐயும் இதையும் சப்ராக்ட் பண்ணும். இப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் சப்ராக்ட்னா சைன் சேஞ்ச் வரும். 4 -4 0 -1 plus 4 minus plus 3 -1 plus 4 3 2 minus 4 என்ன வரும்? 2 minus 4 is -2 7 plus 36 என்ன ஆயிடுச்சு? 43. இது புரிஞ்சிடுச்சு? இப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 1, அது கீழே இருக்கிற எல்லாமே 0 ஆகிடுச்சு. அடுத்து உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும்? செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 1, அதுக்கு கீழே இருக்கிற 2 என்னவா மாற்றணும்? நான் 0வா மாற்றணும். எப்படி 0வா மாற்றுறேன்னு பாருங்க. ஸோ இந்த எலிமெண்ட்டையும் 0வா மாற்றணும், இந்த எலிமெண்ட்டையும் 0வா மாற்றணும். இப்போ 2வை 0வா மாற்றுறதுக்கு R எந்த ரோவில் இருக்கு? தேர்ட் ரோ. R3 implies R3ல இங்கே 2 இருக்கு. R2வை பார்க்கணும், R1 பார்க்கக்கூடாது. ஏன்னா R1 பார்த்தீங்கன்னா இந்த 1 டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால R3 implies R3 minus R2வால மல்டிப்ளை பண்ணுறோம். எதை? 2வால.
R3 minus 2R2. Clear? அதே மாதிரி R4 implies R4 minus இதோட என்ன பண்றேன்? இதை 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 3R2 செக் பண்ணலாமா? So I am not disturbing the AB is equivalent to. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். Subtraction additionல தான் நமக்கு நிறைய மிஸ்டேக் வரும். AB is equivalent to first row டிஸ்டர்ப் பண்ணல 1 minus 1 1 minus 9. Okay? Second row டிஸ்டர்ப் பண்ணல 0 1 minus 1 22. Third row என்ன பண்ணோம்? Second row 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். Second row 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கு இங்க மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். 0 2 minus 2 44. சப்ட்ராக்ட்ங்கிறதுனால மைனஸ் பிளஸ் மைனஸ் வரும். அப்ப இங்க என்ன இருக்கு? 0 minus 0 0. அடுத்து பாருங்க 2 minus 2 0. அடுத்தது minus 2 plus 2 0. 33 minus 44 minus 11. Clear? அடுத்தது பாருங்க இதே R2வை நான் என்ன பண்ணோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 3 minus 3 3 2s are 6 3 2s are 6. Subtraction. இப்போ minus plus minus 0 minus 0 0. R4 மாறியாச்சு. 3 minus 3 0. Okay. Minus 2 plus 3. Minus 2 plus 3. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 1. 43 minus 66. 6ல 3 போனா 3. 6ல 4 போனா 2 minus 23. Clear ஆயிடுச்சா? ஸோ அடுத்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு 0 வந்துருச்சு. எக்லான் ஃபார்மோட ரூலை திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு 0 இருக்கு. தேர்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு இங்க இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் வந்து இங்க 1 வரக்கூடாது. அதாவது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ப்ரீவியஸ் ரோவோட அடுத்த ரோல என்ன இருக்கக்கூடாது? கம்மியா இருக்கக்கூடாது. இங்க பாருங்களேன் 3 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு. அப்படி இருந்தா நீங்க கேட்கலாம் மிஸ் எல் ஷேப் 0 வந்துருச்சுன்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. அடுத்த ரூல் என்னன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸை கவுண்ட் பண்ணுங்க. இதுல எத்தனை 0 இருக்கு? 2 0. இதுல என்ன இருக்கு? 3 0. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு மிஸ் தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு 0 தானே மிஸ் இருக்கணும். ஆனா இது எங்க இருக்கு பாருங்க, இதோட ஃபோர்த் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 1. அதோட லெஃப்ட் சைட்ல தான் என்ன வரணும்? 0 வரணும் இல்லையா? ரைட் சைட்ல இருக்கு நம்பர். அதனால அது தப்பு. அதனால நான் என்ன பண்றேன்? R3ஐயும் R4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்? இம்ப்ளைஸ் 1 minus 1 1 minus 9 0 1 minus 1 22 0 0 1 minus 23. R3ஐ மேலே போட்டுறேன். 0 0 0 minus 11. இப்போ செக் பண்ணி பாருங்களேன். தேர்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி 1, அதுக்கே இருக்குது 0. ஸோ இந்த ஃபார்மேட் தான் என்ன ஃபார்மேட்னா கரெக்டாக இருக்கிற எக்லான் ஃபார்ம் ஃபார்மேட். ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்? திருப்பி ஐ அம் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்ற போறேன். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செக் த ரேங்க். இந்த ஃபுல் வந்து உங்களுக்கு என்னன்னா ரேங்க் ஆஃப் ஏபி கொடுக்கும். இந்த லாஸ்ட் காலத்தை விட்டுறேன். அப்போ இது பி போயிடும், பியோட ஈக்குவல் ஃபார்ம் போயிடும். அப்போ என்ன இருக்குன்னா இது ஏ. ஸோ வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏபின்னு பார்க்கலாம். ரேங்க் ஆஃப் ஏபி என்ன? ஃபுல்லாக பார்க்கறது வந்து ரேங்க் ஆஃப் ஏபி. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் 4. ரேங்க் ஆஃப் ஏ பாருங்களேன். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஏன்னா இதை விட்டுருணும். இது போக மீதி இருக்கிறதுல ரேங்க் என்னன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்னா 1 2 3 தான் இருக்கு. திஸ் ரோ இஸ் ஃபுல் ஜீரோ ரோ. Fourth row is full 0 row in coefficient matrix alone. அப்ப rank of A is equal to 3. அப்ப rank of AB not equal to rank of A. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? The system is inconsistent. What is the meaning of inconsistent? No solution. No solution. இந்த வழியா ஆர்கியூ பண்ணலாம். ஒண்ணு என்னன்னா 3 ஈக்குவேஷனால ஃப்ரேம் பண்ணுவேன். x minus y plus z is equal to minus 9. அடுத்தது y minus z is equal to 22. அடுத்தது z is equal to minus 23.
மீன்ஸ் 3 ஈக்குவேஷன் வருதுன்னு கேட்கலாம். அப்போ 4வது ஈக்குவேஷன் கரெக்டாக டேலி ஆகும். எப்படி இருக்கு பாருங்களேன், 0x plus 0y plus 0z equal to -11. அப்போ 0 equal to -11 வருது. Is it correct? No. So அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் டேலி ஆகாதனால even though we are having 3 equations, பட் நமக்கு என்ன ஆகுது, கடைசி ஈக்குவேஷன் நமக்கு அடிவாகுது, கான்ட்ரடிக்ஷனாக வருது. 0 equal to -11 வருது. ஸோ அதனால் என்ன சொல்ல முடியாது, the system is having solution என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யூனிக் சொல்யூஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. Even though we are having 3 equations, we cannot predict the system is having unique solution only because of the last row 0 equal to -11, which is a contradiction. அதனால என்ன பண்றேன், rank of AB equal to 4, rank of A equal to 3, which is not equal. Therefore, the system has no solution. That is, the system is inconsistent. Let me see one more problem. Test the consistency of the system of equation. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வித் எத்தனை வேரியபிள்னா 3 வேரியபிள். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னன்னு பார்க்குறேன். ஃபார்ம் இஸ் 3 1 1 1 -3 2 7 -1 4 into x y z equal to 2 1 5. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆகுமென்ட் மேட்ரிக்ஸ் AB எழுதுறேன். ஆகுமென்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேரு ஆகுமென்ட் மேட்ரிக்ஸ். பிகாஸ் திஸ் இஸ் A, this is x and this is B. அப்ப 3 1 1 2 1 -3 2 1 7 -1 4 5. கிளியர்? ஸோ இதுக்கு நான் என்ன செய்யணும், ரேங்க் போகணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா எக்லான் ஃபார்முக்கு முதல்ல கன்வெர்ட் பண்ணிடுறேன். எக்லான் ஃபார்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா R2வை தூக்கி என்ன மாத்திக்கிறேன்னா R1லையும் R1 தூக்கி R2லையும் போறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ஆ இருந்தால் எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறனால அந்த மாதிரி மாத்திக்கிறேன். மிஸ் மாத்தாம போட்டா என்ன, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா இதை 3ஆலையும் இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ எனக்கு கன்வீனியன்ட். நீங்க எந்த மெத்தட்ல போட்டாலும் எக்லான் ஃபார்ம் வரும்போது எக்லான் ஃபார்ம்ல யுவர் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி ஒவ்வொரு ரோவோட நான் ஜீரோ எலிமெண்ட் பார்த்துட்டே வரணும். அதுக்கே 0 இருக்கா, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் 0 ரோஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எந்த ரோல இருக்கோ அதை விட ஜாஸ்தியா அடுத்த ரோல இருக்கிற மாதிரியே கம்மியா இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ஸோ மாத்தின்ட்டு 3 1 1 2 7 -1 4 5. Is it clear? Okay. Now I am going to do, already you know that R2 implies R2 -3 R1. R3 implies R3 -7 R1. So உங்களுக்கு ரேங்க் போட தெரிஞ்சா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 -3 2 1 R2வை மாற்றணும். எதால R1 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ R1 ஃபுல்லாக 3ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 3 -9 6 3. சப்ராக்டுங்கனால மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். 3 -3 0. 1 + 9 10. 1 -6 -5. 2 -3 -1. Clear? Next one. R3 implies R3 -7 R1. இதை 7ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 7 -21 14 7. சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். 7 - 7 0. -1 + 21 20. 4 -14 -10. 5 -7 -2. கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது 1. அதுக்கு 0 வந்துருச்சா? வெரி குட். செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 10. அதுக்கு என்ன வரணும்? 0 வரணும். அப்ப என்ன பண்ணுவேன்? R3 implies R3 minus 2R2 போடலாமா? 2R2 போடலாமா? சரி. அப்ப R1 அப்படியே வச்சுக்கிறேன், which is equivalent to 1 -3 2 1. 0 10 -5 -1. R3 தான் மாத்த போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 0
20 இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -10 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 சப்ராக்ட்ங்கனால சைனை மாத்தணும் மைனஸ் பிளஸ் பிளஸ் 0 minus 0 0 20 minus 20 0 10 minus 10 plus 10 0 minus 2 plus 2 0 super clear இப்போ செகண்ட் நான் ஜீரோ என்ட்ரி 10 அதுக்கே 0 வந்துருச்சு தேர்ட் நான் ஜீரோ என்ட்ரி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கே எனக்கு ரோ இல்லை அதனால இதோட நிறுத்திக்கிறேன் is it clear now சரி இப்போ now tell me what is rank of AB now rank of AB equal to what 2 am I correct number of non-zero rows 2 இருக்கிறதுனால rank of AB is 2 rank of A coefficient matrix அப்ப கடைசி காலத்தை போட்டுறீங்க இப்ப rank of A பாருங்க அது என்னவா இருக்கு 2வா இருக்கு அப்ப rank of AB rank of A யும் 2வா இருந்தா அப்ப பாராமீட்டர் என்ன rank of AB equal to rank of A equal to n minus 1 அதான் number of unknowns உங்களுக்கு 3 minus 1 அதான் இந்த n minus k இந்த kங்கிறது என்னன்னா ஒரு பாராமீட்டர் only one parameter அப்ப ஒரு வேரியபிள் என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும்னா ஏதோ ஒரு நம்பரை அஸ்யூம் பண்ணிக்கணும் அதாவது ரியல் நம்பரை அஸ்யூம் பண்ணிக்கிறேன் எந்த வேரியபிள் எடுத்துக்கலாம் மிஸ் உங்க இஷ்டம் x எடுத்துக்கலாம் y எடுத்துக்கலாம் z எடுத்துக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் but for my convenient I can take it as let I am going to assume z is equal to k for all k belongs to real number எந்த ரியல் நம்பர் வேணா எடுத்துக்கலாம் so இந்த kங்கிறது உங்களுக்கு என்னன்னா பாராமீட்டர் ஒரு பாராமீட்டர்னா ஒரு வேரியபிளை நீங்க அஸ்யூம் பண்ணணும் இங்க 3 minus 2 வந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன் பாராமீட்டர் 2வா இருந்தா ரெண்டு வேரியபிளை நீங்க வந்து என்ன செய்யணும் ரெண்டு பாராமீட்டர் அஸ்யூம் பண்ணி இந்த சம் பண்ணணும் ஓகே z is equal to k ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இத நான் என்ன பண்ணிக்கிறேன் corresponding matrix equation-ஆ மாத்துறேன் எப்படி மாத்தணும் the matrix equation is x minus 3y plus 2z equal to 1 correct அடுத்தது 10y தான் வரும் ஏன்னா x இல்ல minus 5z equal to minus 1 கடைசியில 0 equal to 0 tally ஆச்சு clear இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் z வந்து k ன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன் அப்ப now z k ன்னு அஸ்யூம் பண்ணா 10y minus 5k equal to minus 1 வந்துருமா எனக்கு x ஐ கண்டுபிடிக்கணும் y ஐ கண்டுபிடிக்கணும் z ஐ கண்டுபிடிக்கணும் z க்கு பதிலா கண்டுபிடிச்சாச்சு k ன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன் அப்ப உங்களுக்கு y கண்டுபிடிச்சலாம் இந்த ஈக்குவேஷனை வச்சு y கண்டுபிடிக்கணும் அப்ப 10y equal to இந்த 5k அந்த பக்கம் அனுப்புங்க 5k minus 1 so y is equal to 1 by 10 into 5k minus 1 y கிடைச்சாச்சா இந்த y ஐயும் z ஐயும் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் first equation substitute பண்றேன் substitute in first equation 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணன வரும் x தெரியாது minus 3 y க்கு பதிலா இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க by 10 இங்க போட்டுக்கறேன் 5k minus 1 plus that is the equation plus 2z க்கு பதிலா k equal to 1 அப்ப உங்களுக்கு x கிடைச்சிருமா எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் சிம்ப்ளிஃபை பண்ணிடலாமா therefore சிம்ப்ளிஃபை பண்ணா உங்களுக்கு x என்ன வரும் சொல்லுங்க x is equal to 1 minus 2k plus 3 by 10 into 5k minus 1 x வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு you are taking 10 as the LCM அப்ப உங்களுக்கு என்ன வரும்னா 10 minus 20k plus 15k minus 3 10 LCM ஆகலாம் divided by 10 on simplification you are getting the value of x as 7 minus 5k by 10 அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சாச்சு x is equal to 7 minus 5k by 10 y is equal to 5k minus 1 by 10 z is equal to k ன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன் for all k belongs to a அதாவது k க்கு பதிலா various values substitute பண்ண we are getting infinitely many solution என்ன k 0 ன்னு போடுங்க 0 இங்க 0 ன்னு போட்டீங்கன்னா -1 by 10 இங்க 0 ன்னு போட்டீங்கன்னா 7 by 10 so ஒரு solution 7 by 10 -1 by 10 0 அதே மாதிரி k க்கு பதிலா 1 போடலாம் -1 போடலாம் 1 by 2 போடலாம் √3 போடலாம் √5 போடலாம் any real number you can substitute
ஸோ எந்த ரியல் நம்பர் போட்டாலும் உங்களுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும்? we get எவ்வளோ சொல்யூஷன்? infinitely many solution and the system is always consistent. இந்த கிளாஸ்ல வந்து நம்ம infinitely many solution with one parameter no solution வர மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல யூனிக் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ரெண்டு பேராமீட்டர் வந்தால் எப்படி சம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நடத்தின மாடலில் 2 சம் கொடுத்துருக்கேன். இந்த 2 சமையும் சால்வ் பண்ணி சப்போஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா, தட் இஸ் ஒரு சம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் மாடலையும் ஒரு சம் வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் மாடலையும் கொடுத்துருக்கேன். சால்வ் பண்ண முடிஞ்சானா அந்த கணக்கு சால்வ் பண்ணி ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் மை கமெண்ட் செக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.